அது ஏன் டிஎம்கே பண்ணும்போது அந்த மாதிரி சொல்லலை? ஏன் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ரீல்ஸ் போடும்போது இந்த மாதிரி சொல்லாதவங்க டிவிகேவை மட்டும் ஏன் ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்கூலுக்குள்ள போய் எடுக்கிறது, இந்த பெர்மிஷன் இல்லாம பண்றது, அதுலலாம் அத்தாரிட்டி இல்லாம ஒரு பிளேஸ்ல போயிட்டு இவங்க தானே ரீல்ஸ் எடுத்து போடுறதா இது வந்து ட்ரோலா மாறுது. நிறையா சொன்னார், அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவான்னாரு. என்ன ரீல்ஸ் தான் ஓட்டிட்டு இருக்காங்க, புதுசாக எந்த திட்டமே இல்லையே. ஏற்கனவே குத்தாரு, ஸ்டாலின் குத்தத்தை பேரை மாற்றி வச்சுட்டு ஓட்டின்னு இருக்காரு விஜய். கண்டிப்பாக ரொம்ப நாளாக அது நீடிக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களும் இது மாதிரி நிறைய சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்னத்தை ஃபாலோ பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் இது ரியல் ஆச்சு தான், ரீல்ஸ் ஆச்சுலாம் கிடையாது. முக்கியமாக இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் மட்டும்தான் மாற்றுதே தவிர மற்றபடி எல்லாமே நடக்குது இல்லை. ரீல்ஸ் ஆச்சா தான் இருக்குது, இப்போ இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன இருக்குது, ரீல்ஸ் ஆச்சு தான் இருக்குது. எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்க. அமைச்சர் மாதிரியா இருக்கானுங்க. லீவ் கொடுங்கன்ட்டு ஏதோ சம்திங் நியூஸில் வந்தது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க வந்து சொல்லின்னு இருக்கிறாங்க. நான் 1 வாரம் 6 மாதம் யாரோ ஒருத்தர் சொன்னார் 6 மாதத்துக்குள்ளே போயிடுன்னு. அதெல்லாம் போகாது, கம்பல்சரியாக இருக்கும் 5 வருஷம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்துமதி பாலகிருஷ்ணன். அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டு அதை ரீல்ஸாக வெளியிடக்கூடாதுன்னு முதலமைச்சர் விஜய் வந்துட்டு எம்எல்ஏக்களுக்கு தெரிவிச்சிருந்தார். ஆனால் அடுத்த நாட்களிலேயே இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமூக நீதி விடுதிகளில் சென்று ரீல்ஸாக வெளியிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய தொகுதி எம்எல்ஏக்கள், அதாவது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாகரம் தொகுதி அப்படிங்கிறதுலேருந்து கஜேந்திரன் அப்படிங்கிறவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டு அதை ரீல்ஸாக வெளியிட்டிருக்காரு. இப்படி அவங்க செய்கிற எல்லா செயல்களையுமே ரீல்ஸாக வெளியிட்டு இருந்தே போயிருந்தா இது ரீல்ஸ் ஆச்சியா இல்லை ரியல் ஆச்சியா? இது மக்களை என்ன நினைக்கிறாங்க? முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த உத்தரவை அவரே மீறதை பார்த்தா எம்எல்ஏக்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவை கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது ஆய்வு நடக்கிற இடங்கள்ல ரீல்ஸ் எடுக்கக்கூடாது, அதை ரீல்ஸாக போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ஆய்வுக்கு போன இடத்துல அந்த சமூக நீதி விடுதிகளில் போயிருந்தார் இல்லையா, அதுவுமே இப்போ ரீல்ஸாக தான் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இவங்க போகிற எல்லா இடத்துலையும் ரீல்ஸாகவே வந்துகிட்டு இருக்குன்னா இது ரீல்ஸ் ஆச்சியா இல்லை ரியல் ஆச்சியா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து யூடியூப்பும் சரி, இப்போ வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு எவனே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ரீல்ஸு. அது அவங்க போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆட்சி அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்க போகுது. அவர் விஜய் அவர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். அதுக்குன்னு ரீல்ஸ் எடுத்து போடுறது வந்து அவங்க மட்டும் பண்ணுறது கிடையாது, அது எல்லாருமே அதை பண்ணுற வேலை தான். அது அப்படி ரீல்ஸ் எடுத்து போடக்கூடாதுன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் வந்து அந்த ஒரு சில சோசியல் மீடியா ஆப்பெல்லாம் வந்து பேன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சீஃப் மினிஸ்டருக்கு வந்து இஸ் ஹேவிங் த கம்ப்ளீட் பவர். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் அவருக்கு தான் தெரியும். அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் இப்போ எதை செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம். அப்படின்னும் போது இப்போ ஒரு ப்ராட்காஸ்டிங்கோ இல்லை டைரக்டர் ஆஃப் இது டிஏவிபின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து செய்தி விளம்பரத்துறை, அது மூலமாகவும் அரசாங்கத்தை பற்றி வெளியிடலாம். நல்ல விஷயங்களை மக்களுக்கு பரப்புறதில் அவருக்கு கண்ணோட்டம் என்ன இருக்கோ அதை செய்யலாம். அவருக்கு பவர் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபுல் பவர் இருக்குது. அவர் வந்து என்ன செய்தாலும் அது வந்து அவர் தான் அத்தாரிட்டி. ஆக்சுவலாக நார்மலாக நம்ம வந்துட்டு ரீல்ஸ்லாம் போயிட்டு எடுத்தோன்னா அது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்காது. அது அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் அது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவர் வர்ற டைமில் எடுத்தது வந்துட்டு மேபி அது அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு அது காட்டுறதுக்காக இருக்குமே தவிர மற்றபடி அவர் சொன்னது தான் கரெக்டு. ஏன்னா நெக்ஸ்ட்டு வர்ற பசங்க வந்துட்டு அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு முடிவு தான். நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக ரீல்ஸ் ஆச்சு தான் இது. ஸோ நிறையா சொன்னார், அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவான்னாரு. என்ன ரீல்ஸ் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க, புதுசாக எந்த திட்டமே இல்லையே. ஏற்கனவே குத்தாரு, ஸ்டாலின் குத்தத்தை பேரை மாற்றி வச்சுட்டு ஓட்டின்னு இருக்காரு விஜய். கண்டிப்பாக ரொம்ப நாளாக அது நீடிக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னாச்சுன்னா ப்ரெஸ் மீட்டு எல்லாருமே வந்து அதை தான் வந்து எல்லாருமே எடுத்து ரீல்ஸாக போட்டாங்க. பட் வந்து இந்த ரீல்ஸ் கல்ச்சர் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா இந்த ரீசெண்டாக நியூஸ்லாம் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்குறோம். எப்படின்னா ஒரு 40 இயர்ஸாக பஸ் இல்லை, 60 இயர்ஸாக பஸ் இல்லை அப்படின்னு அந்த சின்ன பசங்க ரீல்ஸ் போட்டு தான் அப்படியே ஒரு 1 வீக் 3 வீக்ஸ்லேயே வந்து அந்த பஸ்ஸு வசதி, அப்போ இந்த தண்ணி என்னென்னமோ அதெல்லாம் நான் பார்க்குறேன். இது ஒன்றும் தப்பாக எனக்கு ஒன்றும் தெரியல. அதில் ஸ்கூலுக்குள்ளே போய் எடுக்கிறது, இந்த பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறது, அதிலலாம் அத்தாரிட்டி இல்லாமல் ஒரு பிளேஸில் போயிட்டு இவங்க தானே ரீல்ஸ் எடுத்து போடுறது தான் இது வந்து ட்ரோலாக மாறுது. கவர்மெண்ட்டு நல்லா நடக்குது,
நல்லா நடத்துகிறாரு. அவங்க வந்து ஏதோ பேசின்னு இருப்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க இருந்தாங்க 2 பேர் டிஎம்கே ஏடிஎம்கே, அவங்க ஏதோ பேசின்னு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. 2வது நாளே அவர் உத்தரவு பிறப்பித்த 2வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக வெளியிட்றாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எங்களை பற்றி கருத்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களும் இது மாதிரி நிறைய சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்னத்தை ஃபாலோ பண்ணாங்க? உடனேலாம் யாரும் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பண்ண தான் செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் அதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற ஆட்சி நல்ல ஆட்சி, நல்ல மக்கள் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. இந்த ஒரு சில விஷயங்களை மாற்றுறாங்க, அவ்வளோதான். மாற்றணும்னு நினைக்கிறாரு, அது உடனேலாம் மாற்ற முடியாது. தம்பி நீ இந்த மாதிரி ஸ்பீடாக பைக் ஓட்டாரான்னா ஓட்டாமல் இருக்க போகிறானுங்க ரொம்ப வாலிப பசங்க. அப்படி தான் அவங்களும் வந்து புதுசாக எம்எல்ஏவாக இருக்காங்க, புதுசாக அமைச்சராக இருக்காங்க. அவங்க ஏதாவது அவங்க வந்து நம்மளை பிரபலப்படுத்திக்கணுன்ட்டு அவங்க பண்ணுறாங்க, அது அவங்களோட பர்சனல் விஷயம். இது வந்து எப்படின்னா எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும், அவருடைய கூட இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது நல்லபடியாக செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்திருக்காங்க. மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிச்சிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க செய்கிறதெல்லாம் வந்து சரியாக தான் இருக்கணும், இருந்தாகணும். அது மக்கள் விட மாட்டாங்க. இல்லாட்டி முன்னாடி இருந்த மாதிரி ஏதாவது பாடம் கற்றுக் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ நீங்களே இப்போ என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன இப்போ கேட்டீங்க, சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இது சம்பந்தமாக பேசணும், அது மாதிரி டைம் எடுக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி ஆட்சி இப்போ தான் வந்திருக்கு. வந்த உடனே அவர் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதனால் எம்எல்ஏங்களுக்கும் வந்தோன்னே தெரியாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காங்க, அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். எல்லா எம்எல்ஏக்களுக்கும் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கான அதே மாதிரி ஏற்று கேட்குறவங்களுடைய நியாயங்கள் சரியாக இருந்துச்சுன்னா ஏற்று கேட்குறவங்களுக்கும் பதில் சொல்கிறது அவங்களோட கடமை இருக்குது. அதுக்காக டைம் கொடுக்கணும். பட் ஆனால் அவங்க தான் பண்ணுறாங்களா இல்லை டிஎம்கேவோட அந்த ஜென்சி அவங்க பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியாதுல்ல. டிவிகே மேலே என்னென்ன பழி வரணுமோ அதுக்காக என்ன வேணால் டிஎம்கே ஆளுங்க பண்ணுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க டிவிகே வந்து நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி டிவிகே மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுல டிஎம்கே ரொம்ப அதில் குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ அவங்க எதுவுமே வந்து டிவிகே மேலே தான் காட்டணும் அப்படின்னா டிவிகேவை பற்றி மட்டும் தப்பாக தான் காட்டப்படுது. ஏன்னா வந்து அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த ஊராட்சி ஏதோ சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கவங்கலாம் போயிட்டு ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் ரொம்ப தப்பு தான் உண்மையிலே என்ன கேட்டால். பட் வந்து பாசிட்டிவ் சைடு இருக்குது, நெகட்டிவ். பாசிட்டிவ் சைடு நல்லா இருந்தது, அதுக்காக சொல்கிறேன். நெகட்டிவ் அதெல்லாம் பண்ணக்கூடாது தான், யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது. கட்சியினுடைய தொகுதி எம்எல்ஏக்கள்லாம் வந்துட்டு ஆய்வு நடக்கும்போது எல்லாமே ரீல்ஸாக போயிட்டு இருக்கு. இதை குறித்து உங்களோட கருத்து என்ன? நீங்கள் அது வந்து அவங்க மட்டும்தான் ரீல்ஸ் போடுறாங்களா என்ன? எவனும் என்னென்னமோ ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்க. அவங்கள கேள்வி கேட்கலாம்ல. அவங்க பண்ணுறாங்க, ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, மக்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க நல்லது பண்ணுறாங்கன்னா அது வந்து எப்படி இப்போ நியூஸ்காரெல்லாம் வந்து எவன் டிஎம்கேக்காரன் எவன் வந்து ஏடிஎம்கேக்காரன் எவன் தெரியாது. நியூஸில் வந்து பாதி உண்மையாக போடுறதே கிடையாது. அதனால அவங்களே ரீல்ஸ் எடுத்து போட்டு மக்களுக்கு தெரியப்படுதுன்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வெறும் ரீல்ஸ் ஆட்சியாக மட்டும் இல்லாமல் ரியல் ஆட்சியாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? ரியல் ஆட்சி தாங்க நடக்குது. இத்தனை வருஷமாக அவனை பண்ணது ஆட்சியே தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஆட்சின்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நடக்கிறது இப்போ தான் ரியல் ஆட்சி மாதிரி தெரியுது. இப்போல்லாம் நான் எப்படி சொல்கிறது, இப்போ 2-3 நாள் பார்க்குறேன் சென்னையில் வந்து அந்த ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் இருந்த இடத்துலே வந்து ஒரு 2-3 பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க ட்ரக்ஸு இதில். ஆனால் இத்தனை வருஷம் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இப்போ நல்லா மாறிட்டு இருக்குது. ஏன் ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கேண்டீனில் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாம் பில்லுக்கு வந்துருச்சு. யார் டிவிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நடந்தது. நிறைய நல்லது நடக்குதுங்க, ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாதி நியூஸ்காரனுங்களாம் வந்து டிஎம்கே அந்த மாதிரி ஆளுங்க உள்ளே இருக்கிறதுனால அந்த நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுறது நல்லது, அதனால் அவங்களே ரீல்ஸ் எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அது ஏன் டிஎம்கே பண்ணும்போது அந்த மாதிரி சொல்லலை? ஏன் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ரீல்ஸ் போடும்போது இந்த மாதிரி சொல்லாதவங்க டிவிகேவை மட்டும் ஏன் ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி டிவிகே நல்லது பண்ணுறது பிடிக்காம ரீல்ஸ் ஆட்சி, அதை பற்றி அவங்க என்கரேஜ் பண்ணி ரீல்ஸ் போடுறதுனால ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் விஜய் பண்ண வேண்டியதாக அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ரீல்ஸ் ஆட்சியாக தான் இருக்குது, இப்போயும் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன இருக்குது, ரீல்ஸ் ஆட்சி தான் இருக்குது. எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்க. அமைச்சர் மாதிரியா இருக்கானுங்க. லீவு கொடுங்கன்ட்டு ஏதோ சம்திங் நியூஸில் வந்தது. ஸோ கொண்டாட சொல்கிறாங்க, திருவிழா மாதிரி கொண்டாட சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ பிரச்சனை நடக்குது. விஜயோட ஜனநாயக படத்தை திருவிழாவை கொண்டாடுங்கிறாங்க. அவங்க வேலை இல்லை இப்போ திருவிழாவை கொண்டாடு. ஒரு அமைச்சர் அப்படி சொல்லலாமா? அப்போ சின்ன ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க என்ன நினைப்பானுங்க, இவரே சொல்லிட்டாரு பண்ணலான்ட்டு. ஸோ அவங்க தான் பசங்களை கெடுக்கிறது. ரீல்ஸ் போட்டு பசங்களை தான் கெடுத்துட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி மெச்சூர்டாக இருக்கிறவங்க யாருமே டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ பசங்க மட்டும்தான் டிவிகேக்கு சப்போர்ட்டு. அவங்களும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மாறிடுவாங்க அடிபட்டதுக்கப்புறம். ஃபஸ்ட் இது ரியல் ஆட்சி தான், ரீல்ஸ் ஆட்சிலாம் கிடையாது. பட் முக்கியமாக இந்த மாதிரி சின்ன சின்ன
இன்சிடென்ட் மட்டும்தான் மாற்றுதே தவிர மற்றபடி எல்லாமே நடக்குதுல்ல. ஏன்னா இப்போ ஒரு ஒரு சின்ன பேசிக்கான ஒரு விஷயம் பஸ்ஸு அதுவே இல்லை ஒரு ஊருக்குன்னா, இப்போ அந்த ஒரு ரீல்ஸ் மாற்றிருக்குன்னா ஒரு பேசக்கூடிய விஷயம் தானே. எது அதிகமாக டாக்ஸிக்காக போதோ அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் எதுவாக இருந்தாலும். அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க வந்து சொல்லின்னு இருக்கிறாங்க, நான் ஒரு வாரம் 6 மாதம் யாரோ ஒருத்தர் சொன்னார் 6 மாதத்துக்குள்ளே போயிடுன்னு. அதெல்லாம் போகாது, கம்பல்சரியாக இருக்கும் 5 வருஷம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.